சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்குது வந்து குஜராத்ல அகமதாபாத்ல வந்து ஃபிளைட் கிராஸ் ஆயிருக்கு. அது எப்படி அந்த விபத்து ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் சார்? என்னுடையது வந்து மெக்கானிக்கல் ஃபீல் இருக்கலாம், இன்ஜின் ஃபீல் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இன்கிரிமெண்ட் வெதர்லாம் ஒன்றும் கிடையாது, மோசமான சூழ்நிலை கிடையாது. 675 ஸ்கொயர் ஃபீட் இது ஃபீட்ல தான் பறந்துக்கிட்டு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு, சரியா? மற்றபடி வேற ஏதாவது ஒரு ட்ரோனோ அல்லது ராக்கெட்டோ போய் அதை அட்டாக் பண்ண மாதிரியோ சதியோ அந்த மாதிரி தோணுமா தெரியல. இது எப்ப தெரிய வரும்னா அந்த இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ரெடி வந்த பிறகுதான் நம்ம தெரியும் என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தனியா ஒரு கமிட்டியை போட்டு ஃபார்ம் பண்ணி தரோவா என்கொயரி பண்ணி என்ன ரீசன் அப்படிலாம் கேட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி தே வில் கிவ் த ஒப்பீனியன். அதுக்கு பேர் நமக்கு தெரிய வரும். இப்பதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, போய் எடுத்து போயிட்டா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 125 இந்தியன்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணாங்க, எல்லாம் காமிக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல பிரிட்டன் செஞ்ச ஒரு 59 பேர் இருந்திருக்காங்க. இவ்வளவு பேர் 53 பேர் இருந்திருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. 30 பேர் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டே இருக்காங்க. இப்ப டிவில பார்த்தா கரும் புகையா தான் இருக்குது. ஆம்புலன்ஸ் பறந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். சார் இப்போ இந்த பிளைட் ஏறும்போது நம்ம லேண்ட் ஆகும்போதோ இல்லாட்டி டேக் ஆஃப் ஆகும்போதோ இது பாதுகாப்பு நம்ம செக் பண்ணுவாங்களே? இப்போ ஒரு ஃபியூவல் இருந்து எல்லாமே செக் பண்ணி தானே இது பண்ணுவாங்க? ஆமா, எல்லாம் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பைலட் இருக்கா இல்லையா, பைலட்டும் ஏடிசி ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர்லயே கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி செக்கிங்லாம் இருக்கு சார் இதுல? அது வந்து நோட்டிஃபைட் எல்லாமே கிளீனா கொடுத்துருவாங்க, என்னென்ன இருக்கு எல்லாம். அவர் பைலட் போய் காக்பிட்ல பார்த்தோன்னே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ப்பாரு, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது, ஓகேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்பாரு, ஏடி டவர்ல கேட்பாரு. ஓகே அப்படின்னா அவங்க டேக் ஆஃப் பண்ணிடுவாரு, டேக் ஆஃப் ஆயிடுவாரு. ஆனா அவர் இப்ப இருக்க அந்த பைலட் வந்து 8500 ஹவர்ஸ் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அதாவது பைலட் இது சான்ஸே கிடையாது. 8500 ஹவர்ஸ் ஏற்கனவே ஃபிளை பண்ணிருக்காரு அவரு. இது சதி திட்டமா பண்ணிருப்பாங்களா இல்ல விபத்தா இருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நோக்கத்துல? எனக்கு வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்ண இது வந்து ஒரு விபத்தா இருக்கணும். சதி அப்படின்னா எப்படினாலும் சரி, ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணணும், இல்ல ராக்கெட் இல்ல கண்ணுல இந்த மாதிரி ஷூட் தான் அது வந்து இது ரைட்டு. இது வந்து அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேல் ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம். உள்ள இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொஞ்சம் மேல் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அது அதுதான் சொல்றேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கிடைச்சா தான் நமக்கு தெரியும். வாய்ஸ் ரெக்கார்ட்ல எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடும் கிளீனா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்பதான் அதுவும் உட்காந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எவ்வளவு பேரு அடி அப்பா கிளியரா இருக்கு. வேற எந்த கோளாறும் இல்லைங்க பாக்குறது. அவுட் சைட்ல பாக்கும்போது போது அப்படியே டவுன் ஆயிடுது. அப்படியே 695 ஃபீட்ல உயரத்துல பறந்து இருந்திருக்கு. ஆமா சரி. இந்த விபத்து வர்றதுக்கு முன்னாடி பயணிகளுக்கு ஒரு கைடு இப்ப மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அவங்கள தைரியப்படுத்தி? அது சான்ஸே கிடையாது, அது சான்ஸ் இல்ல. விபத்துங்கிறது அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்கன்னா, நோபடி கேன் ஃபாலோ ஹேப்பனிங் ஹிடன் இன் தி வூம்ப் ஆஃப் நேச்சர். இயற்கையின் கருவுல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்க போறது யாருக்கும் தெரியாது. அவருக்கு கொஞ்சமா சிம்டம் இருந்தா தான் பைலட் சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி இருக்கு, எல்லாம் பி கேர்ஃபுல் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவருக்கே தெரியலையே. அந்த அதான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்தா தான் நமக்கு தெரியும் என்ன பேசுற, கடைசியில கவர்ல இருக்க என்ன பேசினாரு ஏது பேசுறான்னு சொல்லிட்டு. அதுதான் பரவாயில்ல எல்லாரும். ஏன்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் உடனே அந்த அமைச்சர் பேசுறாரு, சிஎம் பேசுறாரு. இப்ப சிஎம் எல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்காரு, ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதான் சார், என்னதான் இருந்தாலும் ஏர் இந்தியா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களா, இது வந்து விபத்துன்னு குறிப்பிடாம சம்பவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுலயே ஒரு ஏதோ நோக்கம் இருக்காது, விபத்து இல்லாம ஏதோ சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு இந்த கோணத்திலயும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாம். என்ன சரி சதிங்கிறது எனக்கு அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் எனக்கு நான் கேள்விப்படல. சதியில வந்து விமானம் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல விமானியோட அஜாக்கிரதை காரணமாகவும் இருக்கலாமா அப்படின்னு அந்த கோணத்திலயும் பாக்குறாங்க. இல்ல அந்த கோணத்தை கரெக்ட். ஆனா ஏற்கனவே விமானம் வந்து 8500 மணி நேரம் பறந்துருக்காரு, ஃபிளை பண்ணிருக்காரு இல்லையா? அது மட்டும் இல்ல, பக்கத்துல கோப்பையில் இருப்பாரு. விமானியா இருந்தாலும் கோப்பையில் உடனே அவர் தான் ஆக்கியாருவார்ல. அது மர்மமா இருக்கு, மர்மமாவே இருக்கு. எனக்கே புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது மீட்பு பணிகள் எப்படி சீக்கிரம் வெகுவா நடைபெறணும் அப்படின்னா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க சார்? இதான் இப்போ வந்து பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஃபோம் எக்ஸ்டிங்ஷன் அதுதான் அவங்க பண்ணுவாங்க. மற்றதுக்கு பண்ணணும், தண்ணி ஊற்றலாம் அணைக்கலாம் முடியாது. அதை ஃபோம் ஃபயர் டெண்டர் இருக்கு, அதை வச்சுதான் இப்போ பண்ணுவாங்க. அது அதுல ஏர்போர்ட்ல இருக்கும். அதை வந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வச்சு உடனே உள்ள பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலமா இதுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டே இருக்காங்க.
ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் என்ன சினிமாவில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஏன் வந்து எப்படி அப்படின்னு வந்து ஒன்லி அந்த கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணி அவங்க தான் சொல்லுவாங்க. பல இதெல்லாம் என்கொயரி பண்ணி ரொம்ப டீப்பாக தெலுங்கோ வெரி டீப் இன்டு இட், ரொம்ப ஆழமாக போய் பார்த்து விசாரிச்சு. ஏன்னா இது உலக நாடுகள்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா, ஆமா உலக நாடுலாம் பார்த்துருக்கு. ஏதாவது ஏர் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஏரோப்ளேன், ஏர் இந்தியா நல்ல ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் அதில் இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சான்ஸ் இருக்குது, அப்படி ஆயிருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க போவோம். இது வந்து சார் இன்னொரு கேள்வி என்ன எழும்புதுன்னா, இந்த விமான விபத்துனால மற்ற பயணியுடைய விமான போக்குவரத்து பாதிக்கப்படும்ல, மற்ற பயணிகள் மற்ற விமானத்துல போற பயணிகளுக்கும் இது பாதிப்பா அமையும் தானே? இல்ல அது ஏற்கனவே இது வந்து இங்க அகமதாபாத்ல தான் நடந்திருக்கு. ஆமா எல்லாம் இன்கமிங் கூட அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 40 பேர் இறந்து போயிட்டாங்க பாருங்களா, 5 குழந்தைய வேற இருந்திருக்காங்க. ஆமா கை குழந்தைங்க 2 பேர் இருந்தாங்க. 5 குழந்தைகள் போய் ஆமா 40 பேர் கிட்டத்தட்ட ஆகி போச்சு. அதுல இதுல என்ன ஒரு இது பாருங்களேன், அதுல முன்னாள் முதலமைச்சர் குஜராத் முன்னாள் அமைச்சர் விஜய் ரூபானி அவர் டிராவல் பண்ணிக்காரு அந்த விமானத்துல. அவர் ரொம்ப பணத்தை காலத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார், அவர் உயிரோட தான் இருக்காரு. இதுல வந்து உயிரிழப்புகள் அதிகரிக்க கூடுமா இல்ல உயிரிழப்புகள் குறைவாக இருக்க கூடுமா? அந்த விபத்தை பார்க்கும்போது பெரும் விபத்து மாதிரி தெரியுது நமக்கு, அவ்வளவு கருப்புகையில் போகுது. இது பெரும் உயிரிழப்பு அதிகமா கண்டிப்பா இருக்கும். என்னுடைய பர்சனல் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% இதாக இருக்கணும், உயிரிழப்பு இருக்கணும். ஏன்னா அந்த ஏர் கிராஸ் ஆயிடுச்சு, பயங்கர ஸ்மோக்கு, அந்த சஃபகேஷன்ல கொஞ்சம் பேர் இறந்து போயிடுவாங்க. உண்மை அது. இது விமானி இந்த விபத்து நேரிடுறதுக்கு முன்னாடி விமானிக்கு ஒரு அறிகுறி வந்திருக்கும்ல, விபத்து ஏற்பட போகுதுன்னு, அது வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்களே சார், தகவல் கொடுத்துருப்பாங்க. அதான் அதுக்கு வந்து ஒன்லி வாய்ஸ் இருக்காரு தான் தெரியும். வாய்ஸ் இருக்காரு தான் அதை ஆன் பண்ணி பார்த்து எல்லாம் பார்ப்போம், என்ன காரணம் ஏது காரணம், இது ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கு அது கண்டிப்பா ஃபைண்ட் அப் பண்ணுவாங்க. பட் விபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறது விமானி கூட தெரியாது இல்லை. திடீர்னு விமானங்கள் டவுன்ல போயிடுச்சுன்னா போயிட்டே இருக்குது, நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அப்படியே 65 அடி உயரத்துல இருந்தாலும் கீழே அப்படியே வந்துருச்சு, கீழே வந்து அப்படியே விழுந்துருச்சு. அது விமானுடைய இதெல்லாம் இருக்காது, அஜாக்கிரதைனா அதுக்கு சான்ஸே கிடையாது. அது மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாமோன்னு நான் ஃபீல் பண்றேன். பார்ப்போமே, என்னதான் தெரியல. சரி, ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்குறேன், உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் டிவியில. இது வந்து பெரு விபத்தா, இந்தியாவில் நடந்த பெரு விபத்தா இதை எடுத்துக்கொள்வாங்களா சார்? ஆமா ஐயோ, என்னது விளையாட்டு காரியமா இது? இன்க்ரிமெண்ட் வெதர்லாம் மோசமா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நார்மலா இருக்கு. ரெயினிங் கிடையாது, காற்று அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இது நடந்தா என்ன கதை? உடம்புலாம் பாடியில அப்படியே சிதறி கிடக்குறாங்க போங்க. அந்த சைட்ல இறந்தவங்கள பாடியில அப்படியே சிதறி கிடக்குதா. ஓகே, ரொம்ப 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 நன்றி சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. பரவாயில்ல, ஓகே.